சிறுவாணி அணையில் இருந்து குடிநீருக்காக அதிக அளவில் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், விவரம். தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது சிறுவாணி அணை. சிறுவாணி அணையினுடைய நீரானது கோவை மாவட்ட மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்று. உலகின் சுவை மிகுந்த இரண்டாவது நீர் என்று சொல்லக்கூடிய சிறுவாணி நீரை பொறுத்தவரையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 22 வார்டுகள் 10 கவுன்சில் மற்றும் தென்மேற்கு, அதாவது கோவை மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஊராட்சிகளுக்கு தண்ணீர் என்பது சிறுவாணி அணையில் எடுக்கப்படும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அடைமழை பொழிந்து வரும் நிலையில் சிறுவாணி அணை நீர்மட்டம் கிடுகிடவென உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது இன்றைய கால நிலவரப்படி 41.8 அடி அளவில் இந்த சிறுவாணி அணை நீர்மட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் அணையிலிருந்து நாள்தோறும் குடிநீருக்காக 101.4 MLD தண்ணீர் என்பது எடுக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிலையில் அதிக அளவிலான மழை பொழிவு மற்றும் தொடர்ந்து சிறுவாணி அணை நீர்மட்டம் என்பது உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் தான் கூடுதலாக தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது பொதுமக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே 101.4 என்ற MLD என்ற வரையறுக்கப்பட்ட கொள்ளளவை கடந்து 104.86 என்ற அளவில் தண்ணீர் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு போதுமான அளவில் தண்ணீர் என்பது செய்யப்படும் வாட்டர் போர்டு சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களுக்கு அந்த பகுதியில் தொடர்ந்து மழை பொழிந்து வரக்கூடிய சூழலில் அணையுடைய நீர்மட்டம் என்பது விரைவில் தன்னுடைய முழு கொள்ளளவான 45 அடி வரையறுக்கப்பட்ட 45 கொள்ளளவை 45 அடி கொள்ளளவை எட்டும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது கூடுதலாக நீர் எடுக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பஞ்சமின்றி தொடர்ந்து வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.